ஆத்தா பழமே இதான். அதுக்குள்ள அணில் தூக்கிட்டு நம்ம சொல்ல சப்போட்டா பழம் மாதிரி சீதாப்பழம் மாதிரி இருக்குது. அது வேற கொய்யாப்பா கொஞ்சம் வர வேண்டிய கஷ்டம் தான். பாருங்க, ஆத்தா பழம் பறிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். பழம்லாம் நல்லா நிறையா இருக்குது. இன்னும் அந்த பழத்தை அணியாம்புல்ல சாப்பிட்டு இருக்குது. அணியாம்புல்ல குருவி எல்லாம் பாதி பாதி சாப்பிட்டுருக்கு. மீதி பாதி நம்ம பறித்து சாப்பிடுவோம். வர வயலில் கொய்யா மரத்தில் கொய்யாக்காய், நாட்டு கொய்யாக்காய் இருந்தது, பறித்தோம். அவர் பாதி சாப்பிட்டாரு, நான் கொஞ்சம் சாப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் தரேன். இந்தாப்பா வீடியோ அப்புறம் எடுத்துக்கலாம், நீ கொஞ்சம் சாப்பிடுப்பா. இந்தாப்பா இந்தாப்பா அப்பா சாப்பிட்டு இருப்பா. ஏன்பா இந்தாப்பா அப்படி வைக்க. எந்த ஒரு மரத்தில் ஏறினாலும் ஃபஸ்ட்டு இப்படி தூக்க மட்டும் தான் ஏறணுங்க. ஆத்தா மரன்றதுனால நம்ம அம்மா காலில் ஆச்சரியம் வாங்குற மாதிரி மத்து காலில் ஊந்துட்டு தான் ஏறணும். பாருங்க, இதுதான் ஆத்தா பழம். ஆத்தா பழத்தை பாருங்க, பாதி பழத்தை அணிலுக்கு அடிச்சுட்டு இருக்கு. பறிக்கிறேன் பாருங்க. பாருங்க, பாதி பழம் நல்லா இருக்கு, பாதி பழம் அணில் சாப்பிட்டுட்டு. இருந்தாலும் அணில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற பழத்தில் இருக்கிற டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இதை 4 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம். இருந்தாலும் அணில் சாப்பிட்டோம், அது பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலான்றதுனால தான் விட்டோம். இன்னைக்கு தான் அணில் சாப்பிட்டுக்குது. இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்தாப்பா அதை கீழே வைக்கிறியாப்பா? அங்கே ஒன்று இருக்கா? புதுட்டா முறுக்குறோம் பாரு. இந்த அணிப்புள்ள எங்களுக்கு முன்னாடி முந்திச்சு போறது. ஒரு 3 பழத்தை மூக்கு விட்டு கொடாந்து வச்சுக்கிங்க. இருந்தாலும் அது துணி கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். அணிப்புள்ள கடிச்சா ருசிக்கு அது பாட்டு இருக்குதுல்ல. வரோம் இந்த பாட்டு பேசுவோம். நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு மாதிரி கூட்டம் முன்னிக்கிற பணம் வந்தால் பிடிச்சிக்கிறோமா, ஆயா கொஞ்சம் கொடுத்துருவோம். இப்போதான் அணிக்குள்ள நோண்டி பார்க்கறதுக்கு தற்கொலை நம்ம முந்திக்கணும். இந்த கேட்சப்படி பழம் முழுசா என்னமோ வாட்டர் இருக்குது. அணில் பிடிக்கிறதுக்கு என்ன இந்த போட்டு பிடிக்கலாம்ல. அணில் சம்பளம் உனக்கு அணில் கடிச்ச ஆத்தா பழம். அதுங்க ஆத்தா பழம் சாப்பிட்றீங்களாக்கா? சாப்பிட்றீங்களா? தெரியுங்களா?
வந்து கிரி தின்னுதான் ஆச்சே இருப்பாப்பா. ஆத்தா மரம்னா ஆத்தா மரத்து மேலே கால் வச்சு ஏறக்கூடாது. வேறு எதுக்கு ஆத்தா மரம்னு வச்சாங்க? அம்மா மாதிரி இந்த மரம் தேர்வுக்காகவே நம்ம அம்மா மேலே கால் வைக்கிற மாதிரி. அது ஏறும்போது தொட்டு கும்பிட்டு தான் ஏறினேன். காலில் சூழ்ந்து பாருப்பா, இதெல்லாம் காஞ்சி போன கிளை பாருங்க. இந்த கிளையெல்லாம் வந்து நம்பி பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சனா பார்த்தீங்களா கீழே தான் வரும். இந்த மாதிரி கிளைலாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குதா அதுதான் பிடிக்கும். இது வேணாம். ஏன் நம்ம எல்லாத்தையும் நறு உடைக்கணும். இப்போ பார்த்துப்பா. இந்த அரையாம்புலிக்கு வேலையே லேட்டுங்குது. நம்ம துணவரம் தான் அதை கும்பிட்டு போட்டுட்டேன். அனியாம்புல சாப்பிட்டாக்கா அனியாம்புலியா பறக்குமா? இல்லை அதுக்கு நமக்கு அனியாம்புல எச்சி இதெல்லாம் அனுப்புள்ள கச்சா தான் ருசிக்கும். தின்னு நல்லா தாங்குது. அனியாம்புல சாப்பிட்டது நம்ம சாப்பிட்றோம் நினச்சின்னு சாப்பிட்றது ஒரு மாதிரி ஆகுது. அதனால சாப்பிடுவா அப்புறமா சாப்பிடலாம்ப்பா. அதோட சாப்பிட்டு நான் மாத்திரை தான் பாரு. என்ன இருக்குது அனுப்புல துண்டு போட பரவாயில்ல. அக்கா போதும். இன்னொன்று இவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம திருப்பதி லட்டு மாதிரி சாப்பிட்டாலே போதுமே. இதுக்காக ஒரு கை வரைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா எப்படி பாரு. ஆமாம் பழம்னு எப்படி கண்டுபிடிச்சா? லைட்டாக கலரை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. தான் உள்ளே வரும். ஐயாமா செம பழம். அப்படியே மைக் மாதிரி இருக்கு. கேமராமேனோட கொடுக்க வேண்டாம். ஐ லவ் யூ ரோஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. நான் வந்துடுமா நான் வந்து வேணாம். ஆமாப்பா எங்கேயே சாப்பிடலாமா? சாப்பிட்டா ஒரு மணி நேரம் நேரம் உள்ள இருக்குது ஆச்சு. இல்லை விஜய் கையில் மணி ஒரு 4 வரைக்கும் மணி காத்துக்கலாம். மாமார் நல்லா இருக்குமா? மாங்காய் காய்ச்சில தலை தான் தெரியுது. பார்த்தோன்னா உள்ள மாற்றி வச்சுக்கணும்மா. அதுமே பார்த்தாப்பா எப்படி உடைக்குதுனே தெரியலையே. அதுமே இது எப்படி சாப்பிடுது? உங்களுக்கு உள்ள இருக்கிறது வந்து என்னன்னு தெரியல. மேலே வந்து தோல் மட்டும் வெள்ளை வெள்ளைன்னு தெரியுது. உங்களுக்கு குழந்தை காமீர் உள்ள எப்படி இருக்கணும். ஒட்டக்காரம் 3 1 2 3 4 கொட்டை முறை உள்ள தள்ளிட்டாங்க. மொழிஞ்சு வரணும் பின்னாடி.
அது சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றது கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்டாலும் நம்மளால சாப்பிட முடியாது. சாப்பிட்டா யார் சாப்பிட்டாலும் இது இந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். தனித்தனியாக மேலே வாயிலெலாம் படாமல் சாப்பிட முடியாது. அதனால சாப்பிட்றதும் கூச்சப்படக்கூடாது. சாப்பிடணும். எனக்கு மட்டும் அணில் கடிச்சு தான் சாப்பிடுது. என்ன பண்ணுறது?